அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆலிம் உலமா பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆன்மீக சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், வலிமார்கள், நல்லடியார்கள், நாதார்கள், செய்யுமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த 26ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு அதிகாரம் தரும் கல்வி என்கின்ற தலைப்பின் கீழே ஹஸ்ரத் அவர்கள் இன்றைய தினம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திஹாரில் முத்தகீன் வ தாஜுல் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரலீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா வ பி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖம் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِّنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை எந்தென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 26வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக்கு செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாள்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் நோன்பையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருளுவானாக. நம் வாழ்க்கையில் இன்னும் இதுபோன்று பல ரமலான்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்தன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலிருந்து ஏதாவது வசனத்தின் அடிப்படையில் சில செய்திகளை பேசிக்கொண்டிருந்தோம். இன்னொரு வகையில் இந்த மாதத்தில் உலகை விட்டு மறைந்துவிட்ட சில சஹாபா பெருமக்கள் அவர்கள் குறித்த செய்திகளை அந்தந்த அவருடைய மறைவு தினத்திலே நாம் குறிப்பிட்டு கொண்டு வந்தோம். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பத்ரு சஹாபாக்கள் இவர்களுடைய மறைவு தினத்திலெல்லாம் அவர்கள் குறித்த செய்திகளை நாம் இந்த ரமலானில் நாம் என்ன செய்தோம், குறிப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலிருந்து நாம் பேசவில்லை. இன்றைய செய்தி நாம் ஏற்கனவே நேற்றைய முன்தினம் கல்வி சம்பந்தமாக சில செய்திகளை பேசினோம். நேரம் நிறைவடைந்து விட்டது. அதற்கு மேல் ரொம்பவும் நீட்டவும் முடியாது. வேலை பளுவின் காரணமாக வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஏதோ 4 நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அசதியோடு சிலர் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களை ரொம்ப நேரத்திற்கும் நீண்ட நேரத்துக்கும் உட்கார வைப்பதற்கும் மனமில்லை. அதனால் அந்த செய்தியை சுருக்கமாக முடித்து கொண்டு அது சம்பந்தமான செய்திகளை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம். அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் இன்றைக்கு பேசுகிறோம் சகோதரர்களே. இது இங்கு வந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் இது பலனளிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த செய்திகள் பேசப்படுகின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கல்வி பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கல்வி ஞானத்தை தந்தான். அது குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதை அல்லாஹ் பேசுகிறான். வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். அந்த இருவரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களான மூமின்களான தன் அடியார்களில் அநேகர்களை விடவும் எங்களை மேன்மைப்படுத்தினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த இருவரும் சொன்னார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் பதிவு செய்கிறான் சகோதரர்களே. இந்த வசனம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஓதப்பட்ட ஒரு வசனம். இங்கே என்ன சொல்கிறார்? கல்வி கொடுக்கப்பட்டதற்கு அல்லாஹ்வை புகழ்கிற போது என்ன சொல்லி புகழ்கிறார் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களில் பெரும்பான்மையான நபர்களை விட எங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான் என்றால் கல்வியின் மூலமாகத்தான் மேன்மை கிடைக்கிறது என்பதை அவர்கள் இங்கே பறைசாற்றுகிறார்கள். அவர்கள் சொன்னதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பதிவு செய்கிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு அப்படி என்ன அறிவு கொடுக்கப்பட்டது என்பது குறித்து தஃப்சீர் ஹாஸின் பதிவு செய்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வரைக்கும் நபிமார்கள் அதுக்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் நபிமார்களாக மட்டும் இருந்தார்கள், ஆட்சியாளர்களாக இல்லை, அதிகாரம் படைத்தவர்களாக இல்லை. நபி ஒருவர் இருப்பார், ஆட்சியாளர் இன்னொருவர் இருப்பார். மக்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவார்கள். ஆட்சியாளர் நபியிடத்திலே ஆலோசனை கேட்டு செயல்படுவார். ஆக மக்கள் அரசர் மன்னர்களுக்கு கட்டுப்படுவது, மன்னர்கள் நபிமார்களுக்கு கட்டுப்படுவது, இப்படித்தான் இருந்தது சகோதரர்கள். மக்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அவர்கள் மன்னரிடத்தில் சொல்லுவார்கள், மன்னர் நபியிடத்தில் சொல்லுவார், நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இப்படித்தான் இருந்து கொண்டு இருந்தது நடைமுறை, வழமை இப்படித்தான் இருந்தது. முதலாக நபியாகவும் ஆட்சியாளராகவும் வந்தவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால் அதே நபித்துவ பொறுப்பும் அதே ஆட்சி அதிகாரமும் அவருடைய மகனார் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அதைத்தான் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறார். வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ம கல்வி ஞானத்தை கொடுத்தோம். அவர்கள் அல்லாஹ் என்னை புகழுகிற போது இறை நம்பிக்கையுள்ள அடியார்களில் பெரும்பான்மையானவர்களை விடவும் எங்களை மேன்மைப்படுத்தினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று புகழ்ந்தார்கள் என்று பேசுகிறார்.
இவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த ஞானம், அந்த அறிவு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சகோதரர்கள், ஆட்சிக்கும் அதிகாரத்திலையும் கைப்பற்றுவதற்கு ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை பெற வேண்டும். அதுதான் அதிகாரம் தரும் கல்வி வேண்டும் என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம். சகோதரர்கள், அவர்களுக்கு நீதித்துறை சம்பந்தமாக, நாட்டு நிர்வாகம் எப்படி என்பது சம்பந்தமாக, அதையும் தாண்டி மனிதர்கள் அல்லாத பறவை இனங்கள், மற்ற உயிரினங்களுடைய மொழிகள் சம்பந்தமான கல்வி அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகள் திருக்குர்ஆனிலேயும் அதில் விரிவுரைகளிலேயும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அறிவால் மட்டும்தான் ஆட்சியை, அதிகாரத்தை பெற முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு 19 ஆண் மக்கள் இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 19 பிள்ளைகள், ஆண் மக்கள் இருந்தார்கள். 19 ஆண் மக்களிலேயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பொறுப்பை அடுத்து கொடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பெற்றிருந்த கல்வி அறிவுதான் என்று குர்ஆன் பேசுகிறது, திருமறை வசனங்கள் பேசுகின்றன, ஹதீஸ் கிரந்தங்கள் பேசுகின்றன, வரலாற்று செய்திகள் பேசுகின்றன. சகோதரர்களே, அதனால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுகிற அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறிவை மனிதன் பெற வேண்டும். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு எது வேண்டும், மூன்றில் எதை வேண்டுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹய்யர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைனல் இல்மி வல் மாலி வல் முல்க், ஆட்சி, செல்வம், கல்வி, இந்த மூன்றில் எது உங்களுக்கு வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த மூன்றில் எது வேண்டும் என்று கேட்கப்பட்டது, ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாமே, அதாவது மூன்றில் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி ஒரு செய்தி, ஒரு தகவலுக்காக கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுக்கு பெண் பார்த்தார்கள். அவருடைய தாய் ஒரு 7 பெண்களுடைய புகைப்படங்களை கொண்டு வந்து கொடுத்து, இது எது பிடித்திருக்கிறது என்று கேட்டாள். கண்ணதாசன் சொன்னால் 7மே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்படி தேர்ந்தெடுக்கவில்லை, அதுக்கான சொல்ல வர்றேன். 3 சொல்லி, கல்வி, செல்வம், ஆட்சி, இந்த மூன்றில் எது வேண்டும், ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போது கண்ணதாசன் சொன்ன மாதிரி 3மே வேணும்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் வேணும். அதனால தான் அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கல்வி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கல்வியை தேர்ந்தெடுத்த காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கல்வியை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், இன்னும் செல்வத்தையும் கொடுத்தான் என்கிற செய்தி தஃப்சீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கல்வி வந்துவிட்டால் செல்வம் வந்துவிடும், ஆட்சி வந்துவிடும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கல்வி இல்லாமல் இவைகளையெல்லாம் பெறுவது சாத்தியமாக ஆகாது. ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த எமிரேட்ஸுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி தந்திருந்தார். நீங்கள் படித்திருக்கலாம், தெரிந்திருக்கும், உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். எமிரேட்ஸுடைய பெட்ரோலிய அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இது எங்களுடைய மண், இதில் எடுக்கப்படுகிற அந்த பெட்ரோலியம் எரிபொருள் அது எங்களுக்கு சொந்தம். ஆனால் இதிலிருந்து 25% மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிறது, 75% ஐரோப்பியர்கள் கொண்டு போய்விடுகிறார்கள் என்று அவர் பேட்டி அளித்திருந்தார். என்ன காரணம் என்று சொன்னால், பூமியிலிருந்து இந்த எரிபொருளை எப்படி எடுப்பது, எப்படி சுத்தம் செய்வது, எப்படி பாதுகாப்பது என்கிற அறிவு அது அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதனால் 75% லாபத்தை மூலப்பொருளை 75% பணங்களை, காசுகளை அவர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். எங்களுக்கு 25% கிடைக்கிறது என்று இந்த நாட்டிலே பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு வருடத்திற்கு முன்னால் பேட்டி அளித்தார். சகோதரர்களே, அப்படியால் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கல்வி அவனிடம் இருக்கிறது. அந்த கல்வி நம்மிடம் இருந்திருந்தால்
100% நமக்குத்தான் சொந்தம். ஏன்னா பூமி நமக்கு சொந்தமானது, அதற்கு உள்ளே இருக்கிற எரிபொருள் நமக்கு சொந்தமானது. ஆனால் அதை எடுத்து சுத்தம் செய்து பாதுகாக்கிற அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால் அதில் வருகிற வருமானத்தில் 75% அவர்களுக்கு கொடுத்துவிட்டு 25% அந்த அரசாங்கம் பெறுகிறது சகோதரர்களே. அதனால தான் சொல்கிறேன், கல்வி வந்துவிட்டால் செல்வம் வந்துவிடும், ஆட்சி வந்துவிடும், அதிகாரம் வந்துவிடும். அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் கையகப்படுத்துகிறதற்கான சில கல்விகள் இருக்கின்றன. அந்த கல்விகளை நாம் பெற வேண்டும். அதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்தோம் என்று பேசுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுகிறான். 7 நபிமார்களுக்கு 7 விதமான கல்விகளை கொடுத்தான். 7 நபிமார்களுக்கு 7 விதமான கல்விகளை கொடுத்தான். அந்த கல்விகள் மூலமாக அந்த 7 நபிமார்களும் 7 பயன்களை அடைந்தார்கள், பலன்களை பெற்றார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. அது சம்பந்தமாக இன்றைக்கு எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல முடிந்தால் பேசுவோம். இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு சில செய்திகளை மட்டும்தான் இன்றைக்கு சொல்ல முடியும் என்பதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கல்வியை பற்றி பேசுகிறார். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா இஸ்முகளையும் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. எல்லா இஸ்முகளையும் கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் என்ன இல்மு அது என்பது குறித்து திருமறையினுடைய விரிவுரை நூல்கள் பேசுகின்றன சகோதரர்கள். தஃப்சீர் ஹாஸின் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறது. எத்தனை மலாயிகத்துமார்கள் இருக்கிறார்களோ மலக்குகள், அவர்களுடைய எல்லா பெயர்களும் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மலக்குக்கும் ஒரு பெயர் உண்டு. எத்தனை மலக்குகள் இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லா ஹுவ. அவனுடைய அந்த பட்டாளமாக இருக்கிற, அல்லாஹுவின் பட்டாளமாக இருக்கிற அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். மஸ்ஜிதுல் மஅமூர் என்று ஒன்று இருக்கிறது, மண்ணடியில் இல்லை, 7வது வானத்துக்கு மேலே மஸ்ஜிது மஅமூர் என்று இருக்கிறது. அதாவது காபத்துல்லாவுக்கு நேராக அது இருக்கிறது என்று நபி சொல்வார்கள். மஸ்ஜிது மஅமூர் ஒரு கையில் கீழே விட்டால் அது காபத்துல்லாவுக்கு மேலே வந்து விழும், அவ்வளோ நேராக சரியாக இருக்கிறது. அந்த பள்ளி வாசலில் ஒரு வாசல் வழியாக ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் இப்படி இந்த பக்கமாக உள்ளே போய் வணக்கம் செலுத்திவிட்டு அந்த பக்கம் வெளியே போகிறார்கள். ஒரு தடவை போனவர்கள் திரும்ப ஒரு தடவை போவதில்லை. அது படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மலாயிகத்துகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை போனவர் அவ்வளவுதான், திரும்ப வரமாட்டார்கள். ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு. ஆனால் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் போய்கொண்டே இருக்கிறார்கள், உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து. என்றால் மலக்குமார் எண்ணிக்கை எவ்வளவு என்று நாம் யூகித்து கொள்ள வேண்டியதான். எண்ணி சொல்ல முடியாது, ஒரு யூகம். அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அத்தனை மலக்குகள் இருக்கிறார்கள். அத்தனை மலக்குகளுடைய பெயர்களும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்தான் என்கிற செய்தி இதனுடைய விரிவுரைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அது மட்டுமல்ல, உலகத்தில் பிறக்கிற எல்லோரும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். உலகத்தில் கடைசியாக பிறக்கப் போகிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உட்பட எல்லா பிள்ளைகளுடைய பெயர்களும் அவருக்கு தெரியும். இதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா பெயர்களையும் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தான். இதைத்தான் பேசுகிறான் என்கிற விளக்க உரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன சகோதரர்களே. 3வது ஒரு செய்தி, அல்லமல் லுகாத்த குல்லஹா. மனிதர்கள் எந்த பாஷைகளெல்லாம் பேசுகிறார்கள் உலகத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும்
இனிமேலும் என்ன பாஷைகள் பேசுவார்களோ அத்தனை பாஷைகளையும் மொழிகளையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழிகளும் அவருக்கு தெரியும் சகோதரர்களே. எத்தனை நபர்கள் பிறக்க போகிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கடைசி மனிதன் சீனாவிலே பிறப்பான் நபி சொன்னார்கள். யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த உலகத்தில் கடைசி மனிதன் சீனாவிலே பிறப்பான். அவன் பிறந்ததற்கு பின்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை ஏற்பட்டுவிடும். ஆண்களும் பிள்ளை பெறமாட்டார்கள், பெண்களும் பிள்ளை பெறமாட்டார்கள். அந்த மனிதனுடன் அவன் தான் கடைசியாக பிறப்பான். அவன் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்களை அழைப்பார். மனிதர் அவருடைய பதில் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், அழைப்புக்கு இணங்க மாட்டார்கள். அதற்கு பின்னால் உலகம் ரொம்ப சீரழிந்து போய்விடும், கெட்டு போய்விடும். அதற்கு பின்புதான் கியாமத்து வரும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் தஃப்ஸீர் ரூஹுல் பயான் பதிவு செய்யப்பட்டது சகோதரர்களே. அப்படியானால் அந்த கடைசி மனிதன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பெயர் என்ன என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் சகோதரர்கள். அல்லாஹ் அந்த பெயர் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லா பாஷைகளும் மொழிகளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தன என்பதை நான் கவனிக்க வேண்டும். மொழி அறிவு என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆரம்பத்திலே ஒரு இடத்துல போய் வேலை கற்றிருப்பீர்கள். ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டிருப்பான், இல்லை இந்தி தெரியுமா, உருது தெரியுமா என்று கேட்டிருப்பான். ஆக உங்களுடைய தாய்மொழி எதுவோ அது அல்லாத இன்னொரு பாஷை இங்கே தேவைப்படுகிறது. ஒரு இடத்துக்கு போகிற போது பாஷைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் இது உயர்ந்த பாஷை, இது தாழ்ந்த பாஷை என்று எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எந்த மொழிக்கும் இஸ்லாம் எதிரானதும் அல்ல. தேவைப்படுமேயானால் எந்த மொழியை வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று இன்னொன்று ஆதிக்கம் செலுத்துவது அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதனால் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். மதீனாவிற்கு வெளியேயும் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே, அதாவது அதற்கு பேர் ஹிப்ரு மொழி, அவர்களுடைய மொழியிலேயே அவர்கள் என்ன செய்வார்கள், கடிதம் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை படிப்பதற்கு மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை அழைத்து படிக்க சொல்லுவார்கள். அவர்கள் படித்து சொல்லுவார்கள். அதற்கு பின்பு அந்த கடிதம் எழுதி அந்த யூதர்களுக்கு பதில் எழுத வேண்டும். இங்கே இருக்கிற யூதர்களை வைத்துத்தான் பதில் எழுத சொல்லி அனுப்பி வைப்பார்கள். இப்படி ஒரு தடவை 2 தடவை நடந்தது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சீரத்துல் ஹரபியாவில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வேறு வேறு காரணங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், யகூதிகளுடைய பாஷையை நீ கற்றுக்கொள். யகூதிகள் எந்த மொழியில் எனக்கு கடிதம் எழுதுகிறார்களோ அந்த அப்ரானி என்ற பாஷையை, அந்த மொழியை நீ கற்றுக்கொள் என்று சொன்னால், இன்னி வல்லாஹி மா ஆமன யஹூத அலா கிதாபி, யூதர்கள் எழுதப்படுகிற அந்த கடிதங்களை நான் இங்கே இருக்கிற யூதர்களிடம் கொடுத்து நான் படிக்க சொல்கிறேன். திரும்பவும் பதில் எழுதுவதற்கு இவர்களும் சொல்லித்தான் நான் எழுதச் சொல்கிறேன். அங்கிருந்து வருகிற கடிதங்களில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே படித்துத்தான் எடுத்து சொல்லுகிறானா இங்கே உள்ள யூதன் என்று அவனை நம்ப முடியாது. நான் அவனை நம்பவில்லை. யூதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல சகோதரர்கள். அது குர்ஆன் சொல்லுகிற செய்தி, ஸ்டேட்மெண்ட். அதுதான் ஒரு சொலவடை உண்டு தெரியுமா? யூதனிடத்தில் கை கொடுத்தால் கை கொடுத்ததற்கு பின்னால் விரல்களை எண்ணி பாருங்கள் என்று ஒரு இது. ஏன்னா ஒரு விரலை எடுத்துருவானா, அவ்வளோ மோசமானவன் என்று அதுக்கு அர்த்தம். யூதனுக்கு கை கொடுத்தால், கை குலுக்கினால், கை குலுக்கியதற்கு பின்னால் விரல்கள் எண்ணி பாருங்கள். 5 விரலும் இருக்கிறதா, இல்லை ஏதாவது ஒன்று பிடுங்கிட்டானா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள்
என்று ஒரு சொலவடை உண்டு. அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதிலும் கீழறுப்பு வேலைகள் செய்வதிலும் அவர்கள் பெயர் போனவர்கள். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் பேசுகிறது, அநியாயமான முறையில் நபிமார்களை கொலை செய்தவர்கள் என்று பேசுகிறது. நபிமார்களை போய் யாராவது கொலை செய்வானா? நபிமார்கள் என்பவர்கள் பாவமற்றவர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராது, அதை செய்ய மாட்டார்கள். அப்படி எண்ணம் வராத அளவுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிக்கற்ற அந்த மனிதர்களை அவர் கொலை செய்வார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் நபிமார்களை கொலை செய்தார்கள் இல்லையா, காலையிலே கொலை செய்துவிட்டு மதியம் கடையிலே உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பான், எந்த விதமான மனச்சலனமும் இல்லாமல் என்று பேசுவார்கள். ஒரு கொலை நடந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அது நாம் செய்யவில்லை, இன்னொருவன் செய்தான், நாம் பக்கத்திலிருந்து கண்ணால் பார்த்து விட்டோம். 2-3 நாளைக்கு நமக்கு தூக்கம் வராது தெரியுமா? எந்த வேலையுமே ஓடாது. சாப்பிட உட்கார்ந்தா சாப்பிட தோணாது, படுத்தா தூக்கம் வராது. எந்த ஒரு வேலையிலேயும் நம்முடைய மனதை முழுமையாக என்ன செய்ய ஈடுபடுத்த முடியாது. யாரோ ஒருவன் இன்னொருவனை செய்த கொலையை நேரடியாக பார்த்ததற்கு இந்த நிலைமை நமக்கு. ஆனால் அவன் நபிமார்களை கொலை செய்துவிட்டு மனதில் எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் அன்றைக்கே கடை வீதியிலே உட்கார்ந்து வியாபாரம் செய்வான், இப்படி செய்தான் என்கிற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்கள். அதனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. கீழறுப்பு வேலைகளிலும் நம்பிக்கை துரோகம் செய்வதிலேயும் முதன்மையானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்து கொண்ட எத்தனையோ ஒப்பந்தங்களை மறுபடியும் முறித்திருக்கிறார்கள். நபியையே கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினான். இப்படியெல்லாம் அவர்கள் மிகவும் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிற படைப்புகளில் மிகவும் இழிவான படைப்பு யூதர்கள் தான் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி சொல்கிறார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்கிறார்கள், இப்படி யூதர்கள் கடிதம் வருகிறது, எங்கேயுள்ள யூதனை வைத்துத்தான் நான் படிக்கிறேன், அவனை வைத்துத்தான் பதில் எழுதுகிறேன். ஆனால் இவன் சரியாக செய்கிறானா, அதில் எழுதப்பட்ட செய்தியை அப்படியே படித்து சொல்கிறானா என்று அவனை நான் நம்பவில்லை. நபி சொல்கிறார்கள், நான் நம்பவில்லை. அதுபோல அவன் நான் சொல்லுவதை அப்படியே சரியாக எழுதி அனுப்புகிறானா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த அபுரானி மொழியை நீ கற்றுக்கொள் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் சொல்கிறார், நான் 15 நாளையில் அந்த மொழியை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எல்லாவற்றுக்கும் எழுதுவதற்குமாக நான் வாசிப்பதற்கும் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, அதிகமான நினைவுத்திறன் படைத்தவர்கள். நினைவுத்திறன் எந்த அளவுக்கு நினைவுத்திறன் இருந்தது என்று சொல்லி பேச ஆரம்பித்தால் அதுவே ஒரு தலைப்பாக போய்விடும். இப்போ இடையிலேயே வேறு செய்திகள் வந்து கொண்டிருப்பதால் அது சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் வரை எனக்கு வருகிறது. அதனால் சில வேளை தவிர்க்க வேண்டி வருகிறது. சகோதரர்களே, நினைவுத்திறனை பற்றி பேச ஆரம்பித்தால் ஏன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அவ்வளவு பெரிய திருமறையை அரபு நாட்டில் அல்லாஹ்வின் அரபு மொழியில் ஏன் அல்லாஹ் இறக்கினான் என்று சொன்னால் முதலில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருப்பது போல கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது, டிஸ்க் எல்லாம் கிடையாது, அதுபோல் மெமரி கார்டு கிடையாது, பென் டிரைவ் கிடையாது. எல்லாவற்றையும் பாதுகாத்து வைப்பதற்கு எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? எழுத படிக்க தெரியாத மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனனம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு மனன ஆற்றல் அதிகமாக இருந்தது, அரபுகளுக்கு, குறிப்பாக சஹாபா பெருமக்களுக்கு. அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பாதுகாப்பு சாதனங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் அரபு மொழியில் ஏன் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினான் என்று சொன்னால் இதுதான் காரணம் சகோதரர்களே. அதனால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் 15 நாளையில் அந்த அபுரானி மொழியை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் நான் கற்றுக்கொண்டேன்
அதற்கு பின்னால் யூதர்களிடமிருந்து கடிதம் வருமேயானால் நபி என்னை வைத்துத்தான் படிப்பார்கள், என்னை வைத்துத்தான் பதில் எழுதவும் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிற செய்தி சீரத்துல் ஹலபியாவிலே பதிவு செய்யப்பட்டது சகோதரர்களே. இது ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டுமல்ல, நாம் சஹாபா பெருமக்களை மனிதர்கள் சமுதாயத்தில் எப்படி நாம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களாம் அப்புராணிகள். அவர்களுக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு அழுக்கு ஜுப்பா போட்டுட்டு, கசங்கின ஜுப்பா போட்டுட்டு, கையில் ஒரு தஸ்மீ மணியை பிடிச்சி பள்ளிவாச மூலையில் உட்காந்து சுபஹானல்லா சுபஹானல்லா இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்படித்தான் சஹாபிகளை சிலர் சமுதாயத்தை பற்றி அறிமுகம் செய்து வைத்திருக்காக சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், சஹாபிகள் எத்தகையவர்கள் அல்ல. சஹாபிகள் அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்து மனிதர்கள் அவர்கள் அறிவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த காலத்து மனிதன் தோற்று போய் விடுவான். அந்த அளவுக்கு அவர்கள் நினைவு திறனும் அறிவு ஆற்றலும் பெற்றவர்கள் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹயாத்து சஹாபா என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு கைஸ் அவர் ரிவாயத்து செய்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நபித்தோழர். இவர் யார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் அவருடைய பேரப்பிள்ளை. அபூபக்கர் சித்திக் அவருடைய மகளார் அஸ்மாவுடைய மகன்தான் இவர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கு 100 அடிமைகள் இருந்தார்கள். அந்த காலத்தில் அடிமைகள் வைத்திருந்த மனிதர்களை விலைக்கு வாங்குகிற விற்பனை செய்கிற அந்த வளமை இருந்தது. அப்படி உலகத்தின் பல்வேறு சந்தைகளில் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் 100 பேர் அவர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர். 100 அடிமைகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் வாங்கப்பட்டவர்கள் அல்ல. உலகத்தின் பல்வேறு சந்தைகளில் வாங்கப்பட்டவர்கள், கொண்டு வந்து விற்கப்பட்டவர்கள். அதனால் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மொழி பேசுவார். 100 அடிமைகளும் ஒருவருடைய மொழி வேறு, இன்னொரு மொழி வேறு. 100 அடிமைகளும் 100 மொழிகள் பேசுவார்கள். இந்த அடிமை பேசுவது அந்த அடிமை மொழி இன்னொரு அடிமைக்கு தெரியாது. இந்த அடிமை பேசுகிற மொழி இன்னொரு அடிமைக்கு தெரியாது. ஆனால் 100 பேரும் 100 மொழிகள் பேசுவார்கள். அந்த 100 பேரிடத்திலையும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா 100 மொழிகளை பேசுவார் என்கிற செய்தி சீரத்துல் ஹலபியா உட்பட இன்னும் பல்வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களை. அதை பார்ப்பவர் சொல்லுகிறார், அவர் இந்த உலக காரியங்கள் ஈடுபடுவதை நான் பார்க்கிற போது இவர் அல்லாஹ்வை சிந்தனையே செய்ய மாட்டாரோ என்று நான் நினைப்பேன். அவர் வணக்க வழிபாடு என்று வந்துவிட்டால் அதை பார்த்தால் இவர் உலகத்தை திரும்பியே பார்க்க மாட்டாரோ என்று நான் நினைப்பேன். அவர் அந்த உலக காரியங்களிலேயும் மார்க்க காரியங்களையும் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருப்பார் என்கிற செய்தியை உமர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் மொழி என்பது ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதனுக்கு சமம். 2 மொழி தெரிந்தவன் 2 மனிதனுக்கு சமம். ஒருவனுக்கு 10 மொழி தெரியும் என்று சொன்னால் அவன் 10 மனிதனுக்கு சமம். 100 மொழி தெரிந்தவன் 100 மனிதனுக்கு சமம் சகோதரர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மொழி என்பது ஒரு மனிதன். எனக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போது நான் சொல்ல வேண்டிய கருத்தை உங்களிடத்திலேயும் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை என்னிடத்திலேயும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இடையில் ஒரு மனிதன் வேண்டும். அவனுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? தமிழும் தெரிந்திருக்க வேண்டும், ஆங்கிலமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் இவன் 2 மனிதனுக்கு சமமானவன். 3 மொழி தெரிந்திருப்பவன் 3 மனிதனுக்கு சமமானவன். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரே, அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் மொழிகளின் முக்கியத்துவம் வாழ்க்கையில் மிகவும் உன்னதமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சோவியத் ரஷ்யா அது உடைந்து போய்விட்டது தெரியும். அதில் இப்போது இந்த 7 நாடுகள் இருக்கிறது பிறகு இதுபோல் பல நாடுகள் அதுக்குள்ளே இருந்தது. உடைந்து போனதுக்கு பிறகு ரஷ்யா என்று அதுக்கு சோவியத் யூனியன். அதில் இஸ்லாமிய குடியரசுகள் என்று சில குடியரசுகள் உண்டு. அது தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இவைகளும் இஸ்லாமிய குடியரசுகள். இந்த இஸ்லாமிய குடியரசில் முஸ்லீம் பெண்கள், நம்முடைய ஊர்களில் பெண்களுக்கு போய் சண்டை வரும் இல்லையா, தெருவிலே வந்து குழாயில் தண்ணி பிடிப்பார்கள். நான் தான் குடத்தை கொண்டு முதல்ல வச்சேன், நீ தான் குடத்தை கொண்டு முதல்ல வச்சேன், இப்படி சண்டை வந்துடும். சாதாரணமாக பெண்களுக்குள் சண்டை வந்துவிடும்.
அப்படி ஒருத்திக்கும் சண்டை வந்தால் திட்டுகிற போது என்ன சொல்லி திட்டுவார்களாம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரை அல்லாஹ் இல்லாமல் பண்ணுவானாக என்று இப்படி திட்டுவார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அப்படியானால் தாய்மொழி ஒருவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்பதை குறிக்கும் வகையில் இப்படி அவர்கள் திட்டிக் கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர், அதனால் தான் மொழி சம்பந்தமான போராட்டம், அதற்கான கண்டனங்கள் அந்த காலத்திலிருந்து போட்டிகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அங்கே சோவியத் யூனியனில் ஒரு கவிஞன் இருந்தான், அவன் பேர் ரசூல் கம்சதேவ். அவன் பேசுகிற மொழிக்கு பெயர் ஆவார் என்று அவன் மொழிக்கு பெயர். அவன் சொல்லுவான், ஆவார் நாளைக்கு செத்தால் நான் இன்றைக்கு சாவேன் என்று சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவார் நாளைக்கு செத்தால் நான் இன்றைக்கு சாவேன் என்று சொல்ல என்ன பொருள்? நான் இருக்கிற வரைக்கும் என் மொழி சாவக்கூடாது, நான் செத்த பின்னால் தான் என் மொழி சாகணும். நான் இருக்க என் மொழி செத்து போனது என்று இந்த நிலை ஏற்படவே கூடாது என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாய்மொழியின் மீது அந்த அளவுக்கு பற்றும் பாசமும் உண்டு சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான், பங்களாதேஷ் உடைவதற்கு உருது மொழி தான் காரணமாக இருந்தது. ஒரு நாடு, ரெண்டு பேரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தான். பங்களாதேஷுக்காரர்களும் முஸ்லீம்கள் தான், பாகிஸ்தானும் முஸ்லீம்கள் தான். ஏன் ரெண்டாக பிரிந்தார்கள்? மொழி தான் காரணமாக இருந்தது சகோதரர்களே. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் இருந்தது. அந்த பகுதியில் வங்காள மொழி பேசினார்கள், இவர்கள் உருது மொழி பேசினார்கள். இவர்கள் உருது மொழியை இவர்கள் அலுவலக மொழியாக, ஆட்சி மொழியாக ஆக்கினார்கள். அதனால் அவர்கள் எந்த மொழியை அவர்கள் மீது திணித்தார்கள். அந்த திணிப்பின் காரணமாக ஏற்பட்ட மோதலில் தான் போராட்டம் எல்லாம் வந்தது. அதுதான் நாடு பிரிவினையானதுக்கு காரணமானது சகோதரர்கள். அதனால் மொழி என்பது சாதாரணமானது அல்ல என்பதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வரை எத்தனை மொழிகள் பேசுகிறார்களோ அத்தனை மொழிகளையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதிகப்படியான தகவலுக்காக லண்டனில் ஒரு பேராசிரியர், அவனுக்கு 60 மொழி தெரியும். 60 மொழியை கற்று வைத்திருந்தான். ஏதாவது மொழியை வாங்கி படித்து கொண்டே இருப்பான். அப்போது அவன் மனைவி கேட்பானாம், எதற்காக இத்தனை மொழியை படிக்கிறாய்? நீ என்னிடத்தில் பேசப் போகிறாய், நான் உன்னிடத்தில் பேசப் போகிறேன். உனக்கும் எனக்கும் மொழி தெரியும், அந்த ஒரு மொழி தெரிந்தால் போதுமல்ல, எதற்காக தேவையில்லை இத்தனை மொழிகளை படிக்கிறாய் என்று அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பான். 60 மொழி தெரிந்ததற்கு பின்னாலும் 61வது மொழியை படித்தான், ஹிப்ரு மொழி. அதுதான் இஞ்சில் இறக்கி அருளப்பட்ட அந்த மொழி, ஹிப்ரு என்ற அந்த மொழி. அந்த மொழியை படித்தான். அப்போது அவள் சொன்னாலாம், உனக்குத்தான் 60 மொழி தெரியுமே, இந்த 61வது மொழி எதற்கு? இந்த மொழியை கற்றுக்கொண்டு எந்த நாளிடத்தில் போய் பேசப் போகிறாய் என்று அவள் கேட்டாள். அவன் அதுவெல்லாம் பார்க்கவில்லை, படித்து முடித்தான். திடீரென்று ஒரு நாள் லண்டன் ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்து விட்டது. குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த நாய் மாட்டிக்கொண்டது. இப்போது நாயை பிடித்து விட்டார்கள். இப்போ இந்த நாயை வைத்துத்தான் குண்டு வைத்தவன் எந்த இனத்தை சார்ந்தவன், எந்த மொழிக்காரன் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த மொழியில் நாம் பேசி பழகுகிறோமோ அந்த மொழியில் நாம் நாயிடத்தில் பேசினால்தான் ரியாக்ஷன் பண்ணும், இல்லைனால் பேசாமல் தான் இருக்கும். பல மொழிகள் பேசி பார்த்தார்கள் அந்த நாயிடத்தில், அது எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. கடைசியில் இது நாம் இதுவரைக்கும் பேசிய மொழி அல்லாத வேறு மொழியை தெரிந்து யார் இருக்கிறார்கள் தேடி பார்த்ததில் இந்த ப்ரொஃபஸர் கிடைத்தான். இவனை கூப்பிட்டு சொன்னார்கள். இவனுக்கு தெரிந்த மொழியெல்லாம் ஒவ்வொன்றாக பேசினான். பேசிவிட்டு கடைசியாக ஹிப்ரு மொழியில் பேசினான். அது ரியாக்ஷன் பண்ண ஆரம்பித்தது. உடனே சரி, இந்த குண்டு வெடிப்புக்கு நடத்தியவர்கள், இந்த குற்றவாளிகள் இந்த ஹிப்ரு மொழி பேசுகிறவர்கள் என்கிற முதல் துப்பு கிடைத்தது, முதல் தகவல் கிடைத்து விட்டது. அதை வைத்து கொண்டு துப்பு துளைக்கு கடைசியில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள். அவர்களை கைது செய்வதற்கு இவன் தான் நமக்கு உறுதுணையாக இருந்தான் என்று இவனிடத்தில் கேட்டார்கள். இவ்வளவு பெரிய பிரயத்தனங்களுக்கு பின்னால் அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம், நீ தான் அதற்கு உதவியாக இருந்தாய், அதனால் உனக்கு என்ன வேண்டும் கேள், எத்தனை டாலர்கள் வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும்
இல்லை ஏதாவது பதவி, இதை விட உயர்ந்த பதவி இருந்தால் வேண்டுமா, உனக்கு என்ன வேண்டும் கேள். அவன் ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இல்லை ஏதாவது கேள், எங்களுடைய மனம் ஆறுதலுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் கேள் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், இந்த நாய் எனக்கு கொடுத்துருங்கண்ணா, இந்த நாயை கொடுத்துருங்கண்ணா. எல்லாத்தையும் விட்டுடியே ஒரு கோடிக்கணக்கான டாலர் கேட்கலாம், எனக்கு ஒரு ஏக்கர் கணக்கில் நிலம் கேட்கலாம், இப்படி ஏதாவது கேட்கலான்னு சொன்னால் இந்த நாயை போய் கேட்குறியே, நாயை வச்சு என்ன செய்ய போகிற என்ன அவர்கள் கேட்டார்கள். 61வது மொழியை படித்தேன். என் பொண்டாட்டி கேட்டால் இந்த மொழி எந்த நாய்கிட்ட போய் பேச போகிறான்னு கேட்டால், இந்த நாய்கிட்ட தான் பேசுகிறேன், அவர்கிட்ட காட்டணும். நான் நடந்த செய்தி சிரிப்புக்காக சொல்வதல்ல சகோதரர்களை, எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், மொழி என்பது மனித வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமானது என்பதை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தனை மொழிகளையும் அல்லாஹ் கற்றுத்தந்தான் சகோதரர்களே. அதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்றால் சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், மலாயிகத்துமார்கள் அனைவரும் அவருக்கு சஜிதா செய்தார்கள், சிரம் படிந்தார்கள் என்று பேசுகிறார். மலாயிகத்துமார்கள் சாதாரண மனிதர்களா? மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், இப்லீஸ் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், மலாயிகத்துமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பாவம் செய்யவும் தெரியாது, பாவம் செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதை மட்டும்தான் செய்வார்கள், வேறு எதையும் அவர்களுக்கு செய்ய தெரியாது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அப்பொழுக்கப்பட்ட தன்மை பற்றி, அவருடைய தூய்மை பற்றி, பரிசுத்தம் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட மலக்குமார்களை சஜிதா செய் என்று சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு என்றால் என்ன காரணம்? அவர்கள் ஒரு கல்வி இருக்கிறது, அந்த கல்விக்கு நீங்கள் தலை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களை எதற்காக சொல்லுகிறோம் என்றால், கல்விதான் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்போது நான் 7 நபிமார்களுக்கு 7 விதமான கல்விகள் கொடுத்ததாக சொன்னேன். இப்போ எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு போனால் அதற்கு நேரம் கிடைக்காது. ஆனால் கடைசி வரியாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு அதை பார்த்து கொள்ளலாம். என்றாலும் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், ஏன் ஆட்சி அதிகாரத்தை இந்த கல்வியின் மூலமாக நான் பெற வேண்டும் என்றால், இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். இந்தியாவுடைய நிதியமைச்சர் அல்ல, நிதின் கட்கரி சமீபத்தில் நேற்று இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் பாருங்கள். முஸ்லீம்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் என்றைக்கும் முறையான கல்வியை கற்கப் போகிறீர்கள்? அவன் கேட்டிருக்கிற கேள்வி, நீங்கள் முறையான கல்வியை கற்காத வரைக்கும் இந்த நாட்டில் உங்களால் உருப்படியாக வாழ முடியாது. டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துடைய கழிவறைகளை 325 தொழிலாளிகள் சுத்தம் செய்கிறார்கள். 325 பேர் முஸ்லீம்கள். அவன் சொல்லுகிற கணக்கு. ஏன் நீங்கள் படிக்காமல் போனீர்கள்? அதிகாரத்தை ஏன் நீங்கள் கல்வியின் மூலமாக நீங்கள் பெறவில்லை என்று ஏதோ அவன் தெரிந்து சொல்லுகிறானா, நமக்கு நன்மைக்காக சொல்லுகிறானா, இல்லை வேறு ஏதாவது நோக்கத்தில் சொல்கிறான்னு தெரியவில்லை. அவள் ட்விட்டர் பக்கத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்தி சகோதரர்களே, அவன் என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், ஆட்சி அதிகாரம்தான் நம்மை என்ன செய்யும், அந்த கல்விதான் ஆட்சியும் அதிகாரத்தை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கும், அதுதான் நமக்கு கண்ணியமான வாழ்க்கையை தரும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்படி சொல்லுங்கள். போய் கொண்டிருக்கிற போது என்ன சொல்லுகிறான்? அதுகல்னி முதுகல சிதுக்கின் வஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கின், ஒரு நியாயமான முறையில் என்னை இங்கு மக்காவிலிருந்து வெளியேற்றும், உள்ளே கொண்டு போவாயாக, மீண்டும் மக்காவுக்கு நியாயமான முறை திரும்பவும் கொண்டு வருவாயாக என்று சொல்லிவிட்டு, வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக, உதவி செய்யப்பட்ட ஒரு ஆட்சியை எனக்கு நீ தருவாயாக என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபி அவர்கள் மக்காவுக்கு போனார்கள். இங்கே பிரஜையாக இருந்தவர்கள் ஆட்சியாளராக மாறினார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
ஏனென்று சொன்னால் சுல்தான நசீரா என்றால் உறுதிமிக்க வலிமை மிக்க அதிகாரம் என்று பொருள் சகோதரர்களே. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அதற்கு சொல்லுகிற போது அதை எதற்காக என்று சொன்னால், உபதேசத்தால் எந்த தீமைகளையெல்லாம் களைய முடியவில்லையோ அதை அதிகாரத்தை வைத்துத்தான் களைய முடியும். அதனால் ஒரு ஆட்சி அதிகாரம் என்று வந்ததற்கு பின்னால் அந்த தீமைகளை களைவதற்கு ஆட்சி அதிகாரம் கையிலே தேவைப்படுகிறது. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அவ்வாறு கேட்க சொன்னான் என்று சொன்னார்கள். உபதேசத்தின் மூலமாக மட்டுமே எல்லாவற்றையும் திருத்திவிட முடியும் என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஏன் மக்காவில் நபிகள் உபதேசம் செய்யாமல் இருந்தார்கள்? என்னதான் உபதேசம் செய்தாலும் புத்திமதி சொன்னாலும் அதையும் மீறி குற்றம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த குற்றவாளிகளை திருத்துவதற்கு எந்த அதிகாரம் கையில் இருக்க வேண்டும். அதை வைத்துத்தான் எல்லாம் செய்ய முடியும். அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஜஅல்லி பில்லதுன்க சுல்தானன் நசீரா, உன்னால் உதவி செய்யப்பட்ட ஒரு ஆட்சியை அதிகாரத்தை எனக்கு கொடு என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னான். அதுபோல் கொடுத்தான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் அதுதான் இல்லாமல் போனது என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், ஒன்று உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஃபாத்திமா பீவி ஒரு கவர்னர் இருந்தார், தெரியும், ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அவர் அதற்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார். அவரை கவர்னர் பதவி காலம் முடிந்ததற்கு பின்னால் கவர்னராக ஆக்கினார்கள். இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமை என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொந்த நிலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியாது. சமுதாய கூடம் என்ற பெயரில் தான் இன்றைக்கி பள்ளிவாசல் கட்ட முடியும். அப்படி கட்டி நீங்கள் தொழுது கொள்ள வேண்டியது தான். காலம் காலமாக இருக்கிற பாரம்பரியமிக்க பள்ளிவாசல்கள் பழுதடைந்து போய்விட்டன. இனிமேல் அதை உபயோகம் செய்ய முடியாது. அதை உபயோகம் செய்தால் உயிருக்கு ஆபத்து, திடீர்னு விழுந்து விடலாம் என்கிற அளவுக்கு பழுது போய்விட்ட பள்ளிவாசலை கூட திரும்பவும் இடித்து கட்டுவதற்கு அனுமதி இல்லை. பல பள்ளிவாசல் இன்றைக்கு அப்படியே பாழடைந்து போய்விட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கவர்னர் மாளிகை வளாகம் இருக்கிறது, 180 ஏக்கர். சென்னையில் கவர்னர் மாளிகை வளாகம் இருக்கிறது 180 ஏக்கர். அதற்குள்ளே அந்த வளாகத்துக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டினார் ஃபாத்திமா பீவி. சொந்த இடத்தில் கட்ட முடியாத ஒரு சூழலில் அரசாங்க நிலத்தில் அவர் ஒரு பள்ளிவாசல், அவர் என்ன சொன்னார், நான் ஜும்மா தொழுகைக்கு போக வேண்டும். இங்கே சென்னையில் எல்லா பள்ளிவாசல்களும் பெண்களை அனுமதிப்பதில்லை. ஒரு சில பள்ளிவாசல் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனால் பாதுகாப்பு என்கிற பெயரில் நீங்கள் போக்குவரத்தை நிறுத்த வேண்டியது வரும். அது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால் எனக்கு இங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள் என்றால் பள்ளிவாசலை கட்டினார்கள். கூத்தாண்டவரை சேர்ந்த நூர்ஜஹான் அறக்கட்டளை என்கிற அறக்கட்டளை அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு வரைக்கும் அது 5 வக்த தொழுகை நடக்கிறது, ஜும்மா நடக்கிறது, தராபி நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. சகோதரர்களே, அந்த அறக்கட்டளை அதை கவனித்துக் கொள்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் சகோதரர்களே, சொந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்ட முடியாது. ஆனால் அரசாங்க நிலத்தில், அதுவும் கவர்னர் மாளிகை வளாகத்துக்குள்ளே அவர் பள்ளிவாசலை கட்டினார் என்று சொல், இதுதான் அதிகாரத்தின் வலிமை. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை நம்முடைய கல்வி நமக்கு தர வேண்டும். இல்லை, அப்படிப்பட்ட கல்வி இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனப்படாது சகோதரர்கள். கண்ணியத்திற்கு சகோதரர், கொரோனா வந்தது. அதில் பள்ளிக்கூடம், கல்லூரி, சினிமா தியேட்டர், ஹோட்டல் எல்லாவற்றையும் அடைத்தார்கள். பள்ளிவாசலும் அடைத்து விட்டார்கள். பள்ளிவாசல்களையும் அழைத்ததற்கு பின்னால் ஒரு 3 மாதத்துக்கு பின்னால் திரும்ப எல்லா பள்ளிவாசலும் திறந்தார்கள். ஆனால் அப்படி திறக்கிற போது கவர்னர் மாளிகைக்குள்ள ஒரு பள்ளிவாசல் திறக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே இப்போதும் ஒரு RSSக்கான ஒருவன் அவன் ஆளுநராக இருந்தான். இப்போதும் அவர் இருக்கிறார். அவன் திறக்க விடாமல் தடை செய்து கொண்டே இருந்தான். இப்போது திறந்து விட்டார்கள். மற்ற பள்ளிவாசல்களெல்லாம் திறந்து ஒரு 6 மாதத்துக்கு பின்பு தான் அதை திறக்க முடிந்தது. தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதுவும் அதிகாரத்தின் வலிமை தான். அவர் அதிகாரத்தை வைத்து பள்ளிவாசலை கட்டினார். இவன் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அந்த பள்ளிவாசலை திறக்க விடாமல் தாமதப்படுத்தினான். ரெண்டும் அதிகாரம்தான் சகோதரர்களே. அதிகாரம் இருந்தால் ரெண்டையும் செய்ய முடியும். அதனால் தான் நம்முடைய கல்வி என்ன செய்ய வேண்டும், அதிகாரத்தினுடைய கையிலே கொண்டு வந்து சேர்க்கிற கல்வியாக இருக்க வேண்டும். ஏதோ எல்லோரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் என்று அந்த படிப்பு அது கதைக்கு உதவாது. காசு பணம் சம்பாதிப்பதற்கு வேண்டுமானால் அது உதவுமே தவிர
அது ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு அது உதவாத சகோதரர்களே. எல்லா துறைகளிலேயும் இந்துத்துவவாதிகள் ஊடுருவி விட்டதற்கு பின்னால் இனிமேல் எந்த துறையின் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் லேசாக நடத்த முடியாது. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று அனுமதிக்கு போனாலும் சரிதான், மற்றவர்களுக்கு ஒரே நாளில் கொடுக்கிற அனுமதியை உங்களுக்கு ஒரு வாரம் இழுத்தடிப்பார்கள். மற்றவர்களுக்கு 500 ரூபாயில் ஆகிற அந்த வேலையை உங்களுக்கு 5000 ரூபாய் வாங்கி கொண்டு தான் செய்வார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமை. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லா துறையிலும் ஊடுருவி போய் இருக்கிறார்கள் சகோதரர்களே. கண்ணியத்துடைய சகோதரர்களே, இதை நாம் செய்யாமல் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்று நாம் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பிரிட்டிஷ் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு 16%. அவர் 16% கொடுத்தான். பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதந்திரம் பெற்றார்கள். 47இல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஓமந்தூரா ராமசாமி ரெட்டி அவர் என்ன முதல்வர் ஆனார். அந்த 16%ஐ 7% குறைத்தார். நமக்கு முஸ்லீம்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை 16ஆக இருந்ததை, பிரிட்டிஷ் இந்தியாவில் 16ஆக இருந்ததை இவர் காங்கிரஸ் முதல்வராக வந்தவர் 7ஆக குறைத்தார். அதற்கு பின்னால் 54இல் காமராஜர் முதல்வராக வந்தார். 54இல் வந்த முதல்வராக வந்த காமராஜர் மதவாதியான இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லி அந்த 7ஐயும் இல்லாமல் ஆக்கிவிட்டார். எந்த இடஒதுக்கீடும் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு 90க்கு பின்னால் தான் திமுகவின் சார்பில் வந்த மு. கருணாநிதி இப்போது இருக்கிற 3.5% கொடுத்தார் சகோதரர்களே. இன்றைக்கு அதுதான் இந்த 3.5% இப்போது இருக்கிறது. இப்போது இந்த 7% வேண்டும் என்று இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கோமாளித்தனமான போராட்டம் என்று சொல்ல வருகிறேன். ஏனென்று சொன்னால் 54 இருந்ததே 7%, அந்த சதவீதத்தை கேட்டு இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3.5% அடிப்படையில் நமக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம் இருக்கிறது இல்லையா, அதை நிறைவு செய்வதற்கே பட்டதாரிகள் இங்கே இல்லை என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, சென்ற ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் இந்த 3.5% அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட ஒரு பேராசிரியர் பதவி, புரொஃபஸர் பதவி ரொம்ப நாளாக காலியாக இருந்தது. முஸ்லீம் யாரும் இல்லை. முஸ்லீம்கள் யாரும் இல்லாத காரணத்தால் 2-3 மாதங்களுக்கு மேலாக காலியாகவே இருந்து, அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள், ஏதோ ஒரு வகையில் அதை வேறு நபர்கள் மூலமாக நிறைவு செய்தார்கள் சகோதரர்களை. 3.5% அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தையே நிரப்ப முடியாத அளவுக்கு பட்டதாரிகள் இல்லாமல் இருக்கிற இந்த சமூகத்தில் 7% எதற்காக? முதல் என்ன செய்ய வேண்டும்? பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும். இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள், அதற்காக மாநாடு நடத்துகிறவர்கள் முதல் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அமைப்புகளிடம் வெகுஜன பத்திரிகையினுடைய கணக்குப்படி, அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஒவ்வொரு இயக்கத்திலையும் 2000 கோடிகள் இருக்கின்றன. 1 கோடி 2 கோடி அல்ல, 2000 கோடிகள் இருக்கின்றன. ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு 100 கோடி போதுமானது. 2000 கோடி வைத்துக்கொண்டு 1000 கோடி வைத்துக்கொண்டு 10 மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கலாம். இப்படி கட்டி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 50 பட்டதாரிகள் உருவாக்கியிருக்கலாம். அதை செய்திருந்தால் இன்றைக்கு சமூகம் நன்றாக இருந்திருக்கும். எல்லா துறைகளிலேயும் முஸ்லீம்களை என்ன செய்திருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம். போலீஸ் துறை உட்பட, நீதித்துறை உட்பட, வழக்கறிஞர்கள் துறை உட்பட எல்லாவற்றையும் முஸ்லீம்களை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு பாதுகாப்பு என்ன கிடைத்திருக்கும் சகோதரர்களே. இன்றைக்கு ஏதாவது ஒன்றால் கோர்ட்டினுடைய தீர்ப்பை வைத்துத்தான் முஸ்லீம்களை மிரட்டுகிறார்கள். முத்தலாக் எப்படி, யார் சொன்னது? அதை தடை பண்ணுவதற்கு சொன்னது யார்? நீதிமன்றம் தான். நீதிமன்றம் இருப்பவர்கள் யார்? இவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். நாம் அங்கே இருந்திருந்தால் நமக்கு சாதகமான தீர்ப்புகளை செய்திருக்கலாம் இல்லையா? அப்போது இந்த இடஒதுக்கீடு கேட்டு இப்போதும் போராடி கொண்டிருப்பவர்கள் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அவர்களுக்கு பின்னால் ஒரு இளைஞர் சக்தி இருந்தது. பின்னால் அந்த இளைஞர் சக்தியை முறையாக பயன்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனைகளை வெகுவாக என்ன செய்திருக்கலாம், ஓரளவு பெரிய அளவுக்கு அதை சால்வ் செய்திருக்கலாம். அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் தேவையில்லாதவற்றை விரல் அசைப்பதா வேண்டாமா? அசைத்தால் என்ன, அசைக்காமல் இருந்தால் என்ன? அசைக்காமல் என்ன குடி மூழ்கி போய்விட்டது? அசைத்ததால் என்ன கிடைத்து விட்டது?
தொப்பி போட வேண்டுமா வேண்டாமா? தொப்பியை கழுத்து எரிந்து விட்டால் என்ன கிடைத்து விட்டது? போட்டதால் என்ன கொடிமூழ்கி போய்விட்டது? நெஞ்சிலே கையை கட்ட வேண்டுமா, அதுக்கு கீழே கட்ட வேண்டுமா? எங்கு கட்டினால் என்ன? சரி, மாற்றி கட்டியதால் என்ன கொடிமூழ்கி போய்விட்டது? இவையெல்லாம் இப்படியெல்லாம் மக்களுடைய சக்தியையும் இளைஞருடைய சக்தியையும் நேரத்தையும் காலத்தையும் இப்படியெல்லாம் வீணடித்தார்களே தவிர அவர்கள் என்ன செய்யவில்லை. இதன் மூலமாக எந்த ஒரு நல்ல பிரயோஜனத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி தரவில்லை என்பது மட்டுமல்ல, இன்றைக்கும் இடஒதுக்கீடு என்கிற பெயரில் கவனத்தை திருப்புவதற்காக இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கார்களே தவிர இருக்கிற 3.5% அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட இடங்களை நிரப்புவதற்கு பட்டதாரிகள் இல்லாமல் இந்த சமுதாயம் காலியாக கிடக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்கு அதனால்தான் இந்த பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதுபோல் சில நோய்கள் இருக்கின்றன. சில நோய்களை என்னவென்று சொன்னால் சகோதரர்களே, அந்த நோய்களை சில நோய்களை சரி செய்யலாம், சில நோய்கள் அது கடைசியில் அப்படித்தான் இருக்கும். அதுபோல் சில தீமைகள் இருக்கின்றன. அந்த தீமைகளை முற்றிலுமாக துடைக்க முடியாது. அதற்காக அதை விட்டுவிடக்கூடாது. அவ்வப்போது அதை கண்டித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் சில தீமைகள் இருக்கும். அதை வைத்து சமூகத்தை பிளவுபடுத்துவது, ஒரு இளைஞர் கூட்டத்தை தனியாக கொண்டு போய் இது செய்வது, இவைகளெல்லாம் இந்த சமூகத்தை பலகீனப்படுத்தி விட்டனவே தவிர இதை செய்வதற்கு பதிலாக அவர்கள் இது போன்று அவர்களுக்கு இருக்கிற காசு பணங்கள் இருக்கின்றன, இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்று சொன்னால் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த போது அந்த இயக்கத்திலிருந்து வந்தவர் ஒருவர் சொன்னார், இப்படியெல்லாம் நடக்கும் என்பதால் தான் நாங்கள் இந்த காசு கரன்சிகளை எல்லாம் கரன்சிகளாக வைத்து கொள்ளாமல் தங்கமாக எப்போவோ வாங்கி மாற்றிவிட்டோம் என்று அந்த இயக்கத்தினுடைய நிதிநிலை என்ன என்பதை வெளியே வந்தவர் சொன்னார் சகோதரர்களை. இது எல்லோருக்கும் தெரியும். 2000 கோடி ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு 10 மருத்துவக் கல்லூரிகளை திறந்திருந்தால் எத்தனை பேர் படித்திருப்பார்கள்? ஒரு இஸ்லாமிய மாணவன் நல்ல மதிப்பெண் வாங்குகிறவன், அவர்கள் மேல் படிப்புக்கு போக முடியாமல் எத்தனை பேர் பொருளாதாரம் சிரமப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் படிக்க வைத்திருக்கலாம் இல்லையா? ஊருக்கு ஒரு 50 பட்டாளி இருக்கலாம் இல்லையா? இவர்கள் இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, எப்போது இவர்கள் இந்த இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்துவார்கள் என்று சொன்னால் 5 ஆண்டு கால ஆட்சியில் 4 வருஷம் முடிந்துவிடும். இப்போது கூட டிசம்பரில் நடந்தது. ஆட்சி 4 வருடமாகிவிட்டது. 2026 தேர்தல் ஆரம்பத்தில் தேர்தல் வரப்போகிறது. 25 ஒரு வருடம்தான் இருக்கிறது. இந்த தேர்தல் நெருங்கி வருகிற போது, ஆட்சி முடிய போகிற போது தான் இந்த பெட்டியை கையில் தூக்குவார்கள். அது வரைக்கும் சும்மாவே இருப்பார்கள். இதுவெல்லாம் ஒரு பெரிய அரசியலுக்கு பின்னால் இருக்கிற சகோதரர்களே. ஆனால் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும்? கையகப்படுத்த வேண்டும். அதிகாரத்தை கையகப்படுத்துவதற்கு எந்த கல்வி நமக்கு தேவையோ அந்த கல்வியை நாம் கற்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு தலை நிமிர்ந்த கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும். இதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்த அந்த கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுகிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் சமூகம் இப்போது கவனம் செலுத்த வேண்டியது விரல் அசைப்பதா வேண்டாமா என்பதில் அல்ல, தொப்பி போடுவதா வேண்டாமா என்பதில் அல்ல, நெஞ்சுக்கு மேலே கட்டுவதா நெஞ்சுக்கு கீழே கட்டுவதா என்பது பற்றி அல்ல. இவையெல்லாம் சும்மா கிளை பிரச்சனைகள், உதிரி பிரச்சனைகள். இது அசல் பிரச்சனையும் அல்ல. அதனால் இதற்காக ஊராக மேடை போட்டு இளைஞர்களை கூட்டி விடிய கத்தி தெருக்கூத்து நடத்தி இப்படியெல்லாம் செய்ததை விட நான் சொன்ன இது போன்று செய்திருந்தால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 50 பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கலாம். அப்போது உருவாக்கி வைத்துக்கொண்டு எங்களுக்கு 7% கொடு, 10% கொடு என்று கேட்பது அர்த்தம் இருக்கிறது சகோதரர்களே. அந்த நிலை வந்தால்தான் சமூகத்திற்கு ஒரு கண்ணியமான சங்கையான வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். சரி, அப்படி ஒரு இளைஞரை தன்னுடைய பின்னால் கொண்டு போனவர்கள் அவர்களாவது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களா? அதுவும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்றவர்களிலிருந்து அல்லாஹ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த கல்வி ஆட்சியும் அதிகாரத்தையும் தருமோ, இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்க்கையை எந்த அதிகாரம் தருமோ, எந்த கல்வி தருமோ அந்த கல்வியை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தர வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.